ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லான்ச் ஆன ஜேசிடி ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுலே அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து என் டீமில் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்தே இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து ப்ளீஸ் என்டர் நிக்நேம் பாஸ்வேர்டு அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கேப்சான்னு கேட்டிருக்கு இல்லையா, ப்ளீஸ் என்டர் கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணால் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓகேவா, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்துக்கலாம். ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் கேட்கும். நீங்கள் மேபி லேட்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஒரு வீடியோ மட்டும் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா, இன்வெஸ்டபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்மால் ப்ராடக்டில் வந்து 500 ரூபா நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா டெய்லி 202 ரூபா வரும். 43 நாள் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட் வரும். 43 நாள் இந்த ஆப் ரன் ஆகுமா அப்படின்னா ஆகாது. கரெக்டாக இது ஒரு 35 டேஸ் வரலாம். அதுதான் எங்களோட கெஸ்ஸிங். அப்படி இருக்கும்போது அடுத்தது வந்து ஸ்மால் ப்ராடக்ட் 500 ரூபா நீங்கள் வாங்கிக்கணும். ரெண்டாவது சேம் டைம் லார்ஜ் ப்ராடக்ட்டில் வந்து 299 ரூபா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1 டேயில் 427 ரூபா வரும். இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் டைமில் நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். உடனே நீங்கள் வந்து வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். அதுதான் இதோட கான்செப்ட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ராடக்ட் 500 ரூபா, லார்ஜ் ப்ராடக்ட் 299 ரூபா, மொத்தம் 799 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதில் 427 ரூபா உங்களுக்கு உடனே வந்து ரிசீவ் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து வேண்டாம். ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி நம்ம டீமில் இருக்கவங்க ஹெய்கோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா. அதனால் என் டீமுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்மால் ப்ராடக்ட்டும் லார்ஜ் ப்ராடக்ட்டும் இப்போதைக்கு வாங்க சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எல்இடி டைனமிக்ஸில் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி பேசிஸில் எல்இடி டைனமிக் ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வர மாதிரி வரும். அது வந்து கொஞ்சம் ஒரு 4-5 நாள் 1 வீக் கழிச்சு கூட லான்ச் ஆகும். அதில் என்ன வரும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 300 போட்டால் உங்களுக்கு 500 வர மாதிரி ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்இடி டைனமிக் ப்ராடக்ட் வந்து ஒரு 5-6 ப்ராஃபிட் வர மாதிரி வரலாம். அப்படி வரும்போது நம்ம வாங்கிக்கலாம். அதில் வந்து நீங்கள் இதில் சைக்கிளில் எடுக்காத அமௌண்ட்டை நம்ம அதில் எடுத்துக்கலாம். அதான் கான்செப்ட்டு. மற்றபடி இதில் கொடுத்துருக்க மாதிரி 43 நாள் ஆப் ரன் ஆகுமானா இல்லை, 30 to 35 டேஸ் தான் இது வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2ல் கூட வாங்கினா வாங்கிக்கலாம். பட் வந்து நான் என் டீமுக்கு வந்து ஸ்மால் ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்றும் லார்ஜ் ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட் ஒன்றும் வாங்குறதுக்கு வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இந்த லிங்க்கில் வந்து யாராவது ஜாயின் ஆகணும் அப்படின்னா கீழே வந்து என்னோடய லிங்க்கில் ஜாயின் ஆகணும்னா கீழே இருக்க வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க், ஆப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. டவுட்னா என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். நீங்கள் வேறு யார் மூலமாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்ககிட்டே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு டைம் இருக்காது. அதனால தான் இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஹோம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த குரூப்லேயே அப்டேட் பண்ணுவேன். விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எல்இடி டைனமிக் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆகும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. இதிலேயே வந்து என்ன இருக்குன்னா இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மை டீமுக்குள்ளே போய் நீங்கள் உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ், அவங்க ஃபோன் நம்பர், ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து 3 லெவலில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரீசார்ஜ் எப்படி பண்ணணும்னு எல்லாருமே கேட்பீங்க. ரீசார்ஜ் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜில் வந்து நம்ம இப்போ வந்து இதில் அமௌண்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர் டெபாசிட் அமௌண்ட்டு கேட்கும். அதில் 799 போட்டுக்கோங்க. இதில் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணும். பே ஒன் ஃபஸ்ட்டு மெத்தட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மெத்தட்னாலும் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ரீசார்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆயிரும். அவ்வளோதான், வேறு எதுலேயுமே கிடையாது. ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம பண்ணணும். இப்போ லார்ஜ் ப்ராடக்ட்டும் ஸ்மால் ப்ராடக்ட்டும் நம்ம வாங்கணும் இல்லையா. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஸ்மால் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு லார்ஜ் ப்ராடக்ட்டில் 299 அதையும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2 ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் வந்து உள்ளே இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டாஸ்க் அப்படின்னா டெய்லி அட்டண்டன்ஸ், இதை வந்து டெய்லி அட்டண்டன்ஸ்னால் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 rupees டெய்லியும் வந்து இதில் ஃப்ரீயாக ஆட் ஆகும். ஓகேவா. அதுக்கப்புறம் இன்வைட் டு ரிஜிஸ்டர் அண்ட் பர்ச்சேஸ் ப்ராடக்ட்
ஒரு 10 பேர் வந்து உங்களுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு சேலரி மாதிரி 55 ரூபா வரும். 50 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 400 ரூபா வரும். அதுக்கப்புறம் 80 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா டெய்லி வந்து 900 ரூபா வரும். அந்த மாதிரி கான்செப்ட்டு. 200 பேர் உங்களுக்குள்ள ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் கிடையாது, ரீசார்ஜும் பண்ணணும். பண்ணுனா 2200 ரூபா டெய்லி வந்து இந்த ஆப் ரன் ஆகுற வரைக்கும் வரும். இதுதான் டாஸ்க்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து நிறைய இது வந்து உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. ஆப்புன்றதா உள்ளே போய் எல்லாமே செக் பண்ணணும். ரீசார்ஜ் ரெக்கார்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்களே உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்ளைனர்கிட்ட கேட்காதீங்க. நம்மளே பார்த்தாலே உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிடும் எல்லா கொஸ்டின்ஸும். அவார்டு ரெக்கார்ட்னால் நீங்கள் வந்து அவார்டு வாங்கின ரெக்கார்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம சைன்இன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி வருது அடிக்கடி. அதை வந்து மேபி லேட்டர் கொடுத்துக்கோங்க. இதில் கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா? இதில் வந்து டவுட்னா என்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி, அதாவது என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.